என் தலைவனை இதுக்கு மேல் கொச்சைப்படுத்துவதற்கு உலகத்தில் எவனும் பிறக்கவில்லை. இன்று உயிரோடு இருந்திருந்தால் சீமானை தூக்கி கொண்டே காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் கேட்குறேன், 50,000 கொடுத்தோம்னு சொல்லுகிறாரே சீமான். ஈழப் போராளிகள் கைகால்களை இழந்து தடமுரண்டு வருகிற போது நீங்கள் அளித்த பங்களிப்ப வீரப்பனாருக்கு பிறந்த மகள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. வீரப்பனாரிடம் பாடம் பயின்ற மகளா என்கிற கேள்வி இருக்கிறது. திருமாவளவன் என்கிற பெயர் தன் நாவில் வராவிட்டாலும் கூட அந்த தம்பியை காட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க, நான் பார்க்கணும்னு சொல்லி ஆவலோடு இருந்த உன்னத தலைவன் வீரப்பனார். உங்களோடு கிடந்தவன், உங்களோடு உண்டவன், உங்களுக்காகவே வாழ்ந்தவன், உங்களை பாதுகாத்தவன். எனக்கு 4,000 எந்த குற்றமும் செய்யலைன்னு சொல்கிறேன். நீங்கள் ஐயா 50,000 கொடுத்தீங்க. நான் பெங்களூர் எங்கள் ஊர் சொல்கிறேன், குடகுமலை எங்கள் ஊர் சொல்கிறேன். என் தாய் நிலத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் நான் தேசியத்தின் குற்றவாளியாக கருதப்படும். சீமான் பேசுவது பிரைம் நைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு தமிழ் தேசிய ஆதரவாளர் தோழர் முகில் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். வீரப்பனார் குறித்து பேசுகிறப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண்ணை அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார், வழக்கு தொடரப்பட்டிருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பொண்ணை அவ்வளவு கேவலமான வார்த்தைகளால் வசைபாடும் பொழுது வீரப்பனாரின் மகளும் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. வீரப்பனாருக்கு பிறந்த மகள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. வீரப்பனாரிடம் பாடம் பயின்ற மகளா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா தந்தையே பார்க்காத ஒரு குழந்தை. ஒன்று, தந்தையினுடைய கொள்கைகளை முழுதாக படித்து தந்தையினுடைய சித்தாந்தங்கள் என்ன, அவர் எடுத்து வைத்த அடிகள் என்ன, எதற்காக களமாடினார், எதற்காக இவ்வளவு வீரம் செறிந்த போராட்டத்தை காடுகளுக்குள் இருந்து வழிநடத்தினார் என்கிற இந்த வரலாற்று பதிவுகளை எனது மூத்த மகள் வித்யாராணி தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நடுரோட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அழுகிற விதம் இருக்கிறதல்லவா. எங்களை வளர்த்து ஆளாக்கிய மகத்தான போர் மறவர் எந்த இடத்திலும் கண் கலங்கியதில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் கலங்கினார். என் பிள்ளைகளை பார்க்காமல் தவிக்கிறேன் என்கிற அந்த ஒரு இடத்தில் மட்டும் கண்கலங்கிய தருணம் இன்றும் நான் யோசித்து பார்க்கிறேன். வித்யாராணி, நீங்கள் அம்மாவுடைய வயிற்றுக்குள் இருந்து இன்னும் ஒரு 10 நாட்களில் நீங்கள் இந்த உலகத்தை காணப்போகிற காலகட்டத்தில் பாலாற்று படுக்கைக்கு பக்கத்திலே காவிரியாறு சங்கமிக்கிற இடத்திலே பரிசலை எடுத்து பத்திரமாக போய் வா, ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டு வா என்று ஆவலோடு சொல்லி அனுப்பிவிட்டு தன் துணையரை சிங்காபுரம் காட்டின் வழியாக இந்த மூத்த குழந்தையை பெத்தெடுப்பதற்காக வழியனுப்பி வைத்த அந்த மகத்தான போர் மனவன் வீரப்பனார். பிறந்தது ஆண் பிள்ளை இல்லை பெண் குழந்தை என்று சொன்னதும் பரவாயில்லை, வீரப்பன் என்கிற இந்த அடைமொழியோடு வி என்கிற அந்த இன்சியில் பொருந்த வேண்டும், ஆகையால் அவளுக்கு வித்யாராணி என்று பெயர் வையுங்கள் என்று காட்டுக்குள்ளே இருந்து உத்தரவிட்டு வித்யாராணி என்று பெயர் வைத்ததும் 2வது குழந்தையாவது ஆண் குழந்தையாக பிறக்கும் என்று கருதிய வீரப்பனார் 2வது முறையும் ஏமாற்றமடைந்து பெண் குழந்தையாக பிறக்கிற போது வி வர வேண்டும் என்று விமலாராணியாகவும் பெயர் வைத்து, பிறகு அந்த விமலாராணி வேறொரு இடத்திலே தெரியாமல் வளர்ந்த காரணத்தால் அவர்களிட்ட பெயர் விஜயலட்சுமி என்கிற பெயரில் இன்றைக்கும் அவர் ஒரு வலைவெளித்தளத்தை நடத்தி கொண்டு தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் வித்யாராணி எடுத்து வைத்த அரசியல் பாதை என்ன? பாரதிய ஜனதா கட்சியிலே போய் இணைந்தார். இதுதான் அப்பாவுடைய நோக்கமா? அப்பாவுடைய கொள்கை அதுதானா? ஒவ்வொரு நாளும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். பலமுறை கலைஞர் கருணாநிதியை பற்றி பேசி கொண்டிருப்பார். ஏன், வைகோ அவர்களின் மீது அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் அண்ணன் வீரப்பனார் அவர்கள். யாரெல்லாம் ஈழதாயகத்திற்காக தியாகம் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் நேசித்த தலைவனாக வீரப்பனார் இருந்தார். அண்ணன் திருமாவளவன் அப்பொழுதுதான் அரசியல் தொடக்கம். பத்திரிகை செய்திகள் பரபரப்பாக வந்து கொண்டிருந்த காலகட்டம். திருமாவளவன் என்கிற பெயர் தன் நாவில் வராவிட்டாலும் கூட திருமாவேலன் என்று உச்சரித்து அந்த தம்பியை காட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க, நான் பார்க்கணும்னு சொல்லி ஆவலோடு இருந்த உன்னத தலைவன் வீரப்பனார். இன்று உயிரோடு இருந்திருந்தால் சீமானை தூக்கி கொண்டே காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேறு வகையில் நேரம் முடிச்சிருப்பார். அவர் இன்றைக்கி உங்களுக்கு சித்தப்பாக தெரிகிறார். நான் கேட்குறேன், ஈழத்தில் தாயக புலிகள் பெண் புலிகளும் ஆண் புலிகளும் சமர்க்கலப்போர் நடத்துகிற போது ஒரே பதுங்கு குழிக்குள் ஆணும் பெண்ணும் படுத்து கொண்டு எதிரிகளை வீழ்த்திய தருணம் எந்த இடத்திலும் காமமோ பார்த்த பார்வையில் உறுத்தலோ இல்லாமல் இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று களமாடிய இராணுவ படைக்கு தலைமை பீடம் எடுத்த என் தேசிய தலைவன், அந்த தலைவனுடைய படத்தை போட்டுக்கொண்டு நீங்கள் அடிக்கிற கும்மாளமும் கூத்துக்களும் தொடர்ந்து இது ஒரு கேள்விக்குறியாகுது. மேதகு தலைவராக இருந்த பிரபாகரன் இந்த விஷயத்தில் ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்தவர் அப்படின்னு எல்லாரும், அவருடன் பழகிய எல்லாருமே சொல்கிறாங்க.
அப்படி இருக்கிறப்ப சீமான் மீது தொடர்ச்சியாக இந்த பெண்கள் மீதான வன்புணர்வு குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஈழத்தில் இருந்து வந்தவர்கள் அங்கே வந்து அவர் அந்த வேலையை தான் பார்த்தாருன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் தொடர்ந்து விஜயலட்சுமி மட்டும் இல்லாமல் இன்னும் பல பெயர்களையும் உச்சரிக்கிறாங்க. அப்போது இது எல்லாத்துக்கும் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், விஜயலட்சுமி வீடியோ போடுறாங்க, இந்த மாதிரி சீமானுடன் இருந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது, மற்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? தொடர்ச்சியாக வேண்டுமென்றே என் மீது இந்த என்னை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்தரங்க வாழ்க்கையை போய் வீடியோ எடுக்க முடியாது, அவரவர் வாழ்வியல் சார்ந்தது. தேசிய தலைவர் தன்னுடைய வாழ்வியலில் ஒழுக்க நெறியை கடைபிடித்தார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் வீரப்பனார் அதைவிட ஒழுக்க நெறியை கடைபிடித்தார். கட்டிய மனைவி காட்டை விட்டு வெளியேறுகிற போது கூட எந்த இடத்திலும் பெண்களை பார்க்காமல், பெண்களை பார்த்தால் கூட ஓடிப்போய் புதருக்குள் ஒளிந்து கொண்டு பெண்கள் நகர்ந்ததற்கு பிறகு இவர் அதன் வழியாக தப்பித்து வெளியே வருவது. காரணம், பெண்களை அவர் கடவுளாக பார்த்தார். மாபெரும் மனித புனிதராக இன்றைக்கு போற்றப்படுகிற வீரப்பனார் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளின் எத்தனையோ சமூக கட்டமைப்புகள் இன்றும் வாழ்ந்து வருகிறது. இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் வீரப்பனார் படம் இருப்பதற்கு காரணமே அவர் பெண்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை. ஒரு முறை மேக்கியம் ரங்கசாமி என்கிற சக போராளியை வேறு வழி இல்லாமல் வீரப்பனார் படையே சுட்டு வீழ்த்து முடித்ததற்கு பிறகு வடதுருவம் தென்துருவம் என்கிற ஒரு மலை உச்சியில் நாங்கள் இருந்தோம். கடுமையான பனி பெய்து கொண்டிருந்த காலகட்டம். நாம் அப்படியே சிக்கரசம்பாளம் பாளையம் வழியாக பண்ணாரியிலிருந்து கடந்து தெங்குமராட்டா வழியாக தாளவாடி வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி நாங்கள் கடந்து போகிற போது தென் துருவத்தை விட்டு கீழே இறங்குகிறோம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தொலைவு கீழே இறங்க வேண்டும். இறங்கி வருகிற போது ஒரு பாதை, எச்சரிக்கையோடு நடந்து போகிறோம். எதிரே அதிரடிப்படை வந்து விட்டால் சண்டை வரும். ஆனால் நடந்து நடந்து கால்கள் சோர்ந்தாடும். ஒரு இடத்தில் இளைப்பாறுவதற்காக உட்காருகிற போது மூங்கில் தொப்பைகளை வெட்டுவதற்காக 2 பெண்மணிகள் காட்டுவாசிகள் அந்த ஒற்றையடி பாதையில் வருகிற போது பார்த்து விட்டார்கள். புதருக்குள் ஓடி ஒளிய முடியவில்லை. ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தோம். நான் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்கள் முகத்தை பார்த்தது அன்றுதான். பெரியவர் சொன்னார்கள், கோயந்தா ஆத்தாக்களுக்கு ஒரு 10 ரூபா கொடு. 10,000 20,000 கொடுத்துட்டு சொன்னார். அவங்க அந்த 2 பெண்களும் அன்னாருடைய காலில் கும்பிட்டு விழுந்தாங்க. ஐயோ இதெல்லாம் வேணாம், நீ நல்லா இருங்க, நான் கொடுக்குற காசை எல்லாருக்கும் முன்னாடி செலவழிச்சு விடாதீங்க, ஒரு 4 ஆடு வாங்கி வளர்த்துக்கங்க, நாளைக்கு அது உங்களுக்கு காசாக வரும், காசுக்கு என்கிட்ட வாங்கிட்டோன்னு சொல்லிவிடாதீங்க, அரச புருஷராக வெளியில் போணுச்சுன்னா அரக்க பசங்க உங்களை கொண்டு போய் அழிச்சு விடுவாங்க. இந்த அக்கறை எந்த தலைவனுக்காவது வருமா? வேறு வழி இல்லாமல் பார்த்த பெண்களுக்கு 10,000 கொடுத்து உதவி, அந்த இடத்திலேயே அறிவுரை சொல்லி வாழ்வியலுக்கு தேவையான வழிகளையும் சொல்லி கடந்து போனவர் தான் மகத்தான மாமனிதர் வீரப்பனார். சீமான் அப்படி பண்ணியவரா? யாருக்காவது உதவி பண்ணியிருக்கிறாரா? நான் கேட்குறேன், 50,000 கொடுத்தோம்னு சொல்லுகிறாரே சீமான். ஈழப் போராளிகள் கைகால்களை இழந்து தமிழ்நாட்டு வீதிகளுக்கு தடமுரண்டு வருகிற போது நீங்கள் அளித்த பங்களிப்பு என்ன? உங்கள் வீட்டில் நான் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் 3.5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் உங்களோடு தான் கடந்தேன். என்னுடைய மூத்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் நாளை பிறக்கப் போகிறது, இன்று கிளம்ப வேண்டும், உங்களிடத்திலே வந்து அண்ணா அறுவை சிகிச்சை செய்து தான் குழந்தையை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், கையிலே பணமில்லை, ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று சொன்னேன். இரவு முழுக்க காக்க வைத்து இரவு 11:30 மணிக்கு மேல் 4,000 கொடுத்தார். 4,000 அறுவை சிகிச்சைக்கு போதுமா? ஆனால் விஜயலட்சுமிக்கு 50,000 கொடுக்க முடிகிறது. ஏன் கொடுத்தீர்கள்? உங்களோடு கிடந்தவன், உங்களோடு உண்டவன், உங்களுக்காகவே வாழ்ந்தவன், உங்களை பாதுகாத்தவன் எனக்கு 4,000 எந்த குற்றமும் செய்யலைன்னு சொல்கிற நீங்கள் ஏன் ஐயா 50,000 கொடுத்தீங்க? இதுதான் தற்குறி சீமான் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். அவருடைய அரசியல் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒழிக்காமல் ஓயப்போவதில்லை. அதுதான் உண்மை. இப்போது இந்த தொடர்ந்து சீமான் வீட்டில் நீங்கள் வேலை செஞ்சதாக சொன்னீங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காணொலியில் பேசுகிறப்ப மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வீரப்பனோடு சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது பல்வேறு வகையான உணவுகள் செய்யப்பட்டது, அந்த உணவுகளை பற்றிலாம் விவரிக்கிறீங்க. இது பேசின பிறகு தான் சீமான் வந்து பேசக்கூடிய அந்த ஆமைக்கறி விஷயங்கள் இதெல்லாம் பிரபலமாகுது. நீங்கள் சொன்னதுலேருந்து தான் அவர் இந்த கதையை உருவாக்குனாரா, இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் சீமானோடு இருந்திருக்கிறீங்க அதனால் கேட்குறேன், அவர் எப்படி? இல்லை, பொதுவாகவே நன்கு மாமிசங்களை உண்ணக்கூடியவர் தான் சீமான். 3 வேளையும் மாமிசம் தேவைப்படும் அவருக்கு, ஏதாவது ஒரு மாமிசங்கள். பொதுவாக வீரப்பனார் நாங்கள் வாழ்ந்த காலப்பகுதிகளில் நான் அனைத்தையும் பேசியிருக்கிறேன், உடையை கூட நான் பேசியிருக்கிறேன். உணவு முறை என்பது ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவை. அது காடுகளில் எப்படி அன்றாட தேவையாகி அது பூர்த்தி செய்கிறது ஒரு மனிதனுக்கு என்பதை
பல இடங்களில் நான் கோடிட்டு பேசியிருக்கிறேன். நாங்களும் நட்சத்திர ஆமை கறி சாப்பிட்டுருக்கிறோம் காடுகளில். காட்டில் நட்சத்திர ஆமை கிடைக்கும். நட்சத்திர ஆமை கிடைக்கும், ஊர்ந்து போகும். சக தோழர்கள் என்னோடு பயணித்தவர்கள் இன்றும் நாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பேசுவது உண்மையா பொய்யா என்பது அவர்கள் நன்றாக தெரியும். நிறைய கிடைச்சிடாது, 1-2 கிடைக்கும். அதை உடனே அவிச்சு திங்கிறது வழக்கம். ஆனால் நான் திங்கிறதில்ல. ஏன்னா எங்கள் சாமிக்கு ஒத்து வராதுன்னு எங்கள் அம்மா எனக்கு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. நாங்கள் தொட்டாவே எங்களுக்கு தீட்டுன்னு சொல்லுவாங்க ஆமையை. அப்படி ஒரு ஏன்னா என்ன காரணம்னா, கிராமப்புறங்களில் இப்போ நாங்கள் வந்து பெருமாளை கும்பிட்றவங்க, அதனால் வந்து ஆமையை வந்து தொடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் கிராமங்களில் தூண்டில் போடும்போது மீன் சிக்காமல் ஆமை சிக்கிடுச்சுன்னா அந்த தூண்டில் அப்படியே குளத்துக்குள்ளே வீசிட்டு வர்றது வழக்கம். ஆனால் காடுகளில் ஆமை கிடைக்கிற போது சமைத்து சாப்பிட்றது நான் தொட்டதில்லை. எதற்காக இதை பேசுகிறேன் என்றால், அவர் ஆமைக்கறி தின்றார் என்பதற்காக நான் தின்னேன்னு சொல்ல வரல. காடுகளில் இயல்பாக கிடைக்கிற எந்த ஒரு மாமிசமாக இருந்தாலும் நாங்கள் பகிர்ந்து கொள்வது உண்டு, பகிர்வதும் உண்டு. சீமான ஆமைக்கறி தின்றார் என்பதை யதார்த்தமாக நான் ஈழத்தில் இருக்கிற போது சில காட்சிகள் நடைபெறும். என்னென்னா, போராளிகள் காடுகளுக்குள் பயணிக்கிற போது என்ன விலங்குகள் கிடைத்தாலும் அவர்கள் எடுத்து வருவார்கள். காரணம், ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அன்றைக்கி களத்துக்கு போகணும் அல்லது உறங்கணும். அப்போ அவர்களும் காடுகளுக்குள்ளே, எப்போதுமே காடுகளுக்குள்ளே நட்சத்திர ஆமைகள் வந்து நிறைய இலையும். கருப்பு ஆமையை பார்க்க முடியாது, அது தண்ணி நீர்நிலை பகுதிகளில் வாழக்கூடியவை. இப்போ சீமான் சாப்பிட்டது நட்சத்திர ஆமையா அல்லது நீர்நிலை ஆமையா என்பதை அவரிடம் தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியாது. ஆனால் ஈழக்காடுகளில், வன்னிக்காடுகளில் நட்சத்திர ஆமைகள் கூட. போராளிகள் போகிற போது அதை பிடித்து வந்திருக்கலாம், சீமானும் சாப்பிட்ருக்கலாம், சந்தேகமே இல்லை. ஏன்னா போராளிகள் எடுத்து வருகிற ஆமையை சமைத்து பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து தான் கொடுத்து உண்பார்கள். அன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே ஆமையை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, வச்சுருப்பாங்க, சமைச்சிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, அதில் பங்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் தேசிய தலைவன் சமைத்து எனக்கு ஊட்டினார் என்பதெல்லாம் அதிகமான பிரசிங்கத்தனம் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். இன்னொன்று, நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த AK-74 எடுத்து அப்படி டொம்னு சுட்டார், பழகினார். பின்னாடி இருந்து சுட்டு அப்படி குறிபார்த்து சரியாக சுட்டார். என் தலைவனை இதுக்கு மேல் கொச்சைப்படுத்துவதற்கு உலகத்தில் எவனும் பிறக்கவில்லை. முதல்ல சமையல்காரன் சொன்னீங்க. சமையல்காரன் என்பது தேசிய தலைவரை சமைப்பார், அது தெரியுமா உங்களுக்கு? ஆரம்ப காலகட்டங்களில் தேசிய தலைவர் மற்ற போராளிகளுக்கு சமைத்து கொடுத்திருக்கிறார். போராளிகள் அனைவரும் சமையல் கலையை கற்றுக்கொண்டவர்கள் தான். சமையல் கலை தெரியலைன்னா அங்கே போராளியாக நிற்க முடியாது. ஏன்னா சுழற்சி முறையில் சமைப்பார்கள். நீங்கள் சமைப்பீங்களா? நான் நல்லாவே சமைப்பேன். சீமானுக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? எனக்கு வேலையாக தானே, அவரை பாதுகாப்பது தான் எனக்கு வேலை. சமையல் பணி என்பது சாதாரணமானதில்லை. ஒரு தலைவனுக்கோ ஒரு மிகப்பெரிய தலைமை ஆளுமைக்கோ சமைப்பது என்பது சாதாரணமானதில்லை. ஏன்னா காடுகளில் நான் சமைக்கிற போது வீரப்பனார் வந்து யார் சமைச்சாலும் சரி, அந்த சோறை அள்ளி கொஞ்சம் போட்டு தூவி அணில் திங்கணும், எறும்பு திங்கணும், குருவிகள் திங்கணும். காக்கை காடுகளில் இல்லை. மனிதர்கள் வாழ்கிற இடத்தில் மட்டும்தான் காக்கைகள் வாழும். காடுகளில் வேப்பமரமும் கிடையாது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அப்போ அந்த சோறு கடந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுகிற எறும்புகளோ அணிலோ பிற உயிரினங்களோ தின்று செழுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த சோறை அவர் உண்பார். எல்லா காலகட்டத்திலும் யாரையும் யாருக்கும் நம்புவதில்லை. முதலில் வருகிற அரிசியை சோதிப்பார்கள், அரிசியை எடுத்து சோறாக்கி வைத்த அந்த சோறை சோதிப்பார்கள். அப்பேற்பட்ட இடத்தில் நானும் இருந்தேன். சீமானுக்கும் சமைத்து போட்டவன் நான். பெருமையாக சொல்லுகிறேன். ஒரு தலைமை ஆளுமை உள்ள மனிதர்களை பாதுகாப்பது என்பது சமையலில்தான். தீரன் சின்னமலை மிகப்பெரிய யுக்தியை கையாளுகிற போது அவருடைய மரணம் சமையல்காரனிடமிருந்து தான் முடிந்தது. ஆகையால் சொல்லுகிறேன், ஒரு சமையல் பணியை செய்கிறவன் ஆளுமையை பாதுகாக்க வேண்டும், அந்த ஆளுமையை வளர்க்க வேண்டும், அந்த ஆளுமை பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ண அடிப்படையில் தான் ஒரு தலைவனை அவன் சாப்பிடுவதை நாம் சமைக்கிற மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு நிமிஷம் ஆகாதுல்ல. அதை யாருமே யோசிக்கல. வீரப்பனார் காலகட்டங்களில் நாங்கள் சமைத்த எந்த பொருளும் யார் சமைத்தாலும், ஏன்னா நான் இப்போ சமைக்கிறது மட்டும் இல்லை, நான் அரிசியை களைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா அடுத்த ஒரு நெருப்பு தள்ளிக்கிட்டு இருப்பார், இன்னொருத்தர் காய்கறி வெட்டிக்கிட்டு இருப்பார். காய்கறி காடுகளில் பெருசாக கிடைக்காது. சுண்டக்காய் கிடைக்கும், கலாக்காய் கிடைக்கும், அத்திக்காய் கிடைக்கும். அதை எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் நாங்கள். தக்காளி கிடைக்காது, பச்சை மிளகாய் கிடைக்காது, வெங்காயம் கிடைக்கும். ஏன்னா வெங்காயம் கெட்டு போகாது. ஆக அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்கிற போது யாராவது ஒருவர் குற்றம் செய்து விட்டால் அந்த குற்றத்தை எளிதாக கண்டுபிடிப்பதற்கு காடுகளில் எறும்புகள் இருக்கிறது. ஆகையால் பரிசோதனைக்கு பிறகே ஒரு தலைமையை சாப்பிட வைப்பது வழக்கம். தேசிய தலைவன் வளர்ந்த பிறகும் அதுதான் வன்னிக்காடுகளில் நடந்தது. அதேபோல் தமிழ்நாட்டு தலைவனாக இருந்த வீரப்பனாருக்கும் அதுதான் நடந்தது.
சீமானுக்கு நாங்கள் சாப்பிட்ட பிறகுதான் சீமானையே சாப்பிட வைப்போம். உன் சாவு நெருங்குவதற்கு முன்னால் எங்கள் சாவை நாங்கள் தழுவிக்கொள்ளுகிறோம் என்கிற இடத்தில் நாங்கள் இருந்தவர்கள். ஆனால் எங்களையே நீங்கள் இந்த இயக்கத்தை செழுமையாக வழிநடத்த வேண்டும் என்று கருதிய எங்களை ஒரு தூசியாக தட்டி எங்களை வெளியேற்றினீர்கள். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்ல காத்திருக்கிறது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப எளிமையாக நான் கேட்குறேன். தமிழ் தேசியம் என்றால் என்ன? இவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? ஏன் சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல? ரொம்ப எளிமையாக. தமிழ் தேசியத்தை கட்டமைப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. நாகபுரி, நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் நாகர்கள் வாழ்ந்தார்கள். தமிழர்களுடைய புண்ணிய தேசம் என்பதை நாம் இன்றைக்கு பேசிவிட முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது. தமிழர்களுடைய சொர்க்க பூமியாக இருக்கிற வெங்காலூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூர் நமது தேசம் தமிழ் தேசியத்திற்குள் கொண்டு வர முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி. குடகுமலை தமிழர்களுடைய சொர்க்க பூமி தமிழ் தேசிய தளத்திற்குள் கொண்டு வர முடியுமா? கோலார் தங்கவயல் தமிழர்களுடைய பூமி, திருப்பதி தமிழர்களுடைய புண்ணிய தேசம், மூணாறு தமிழர்களுடைய புண்ணிய தேசம், எதை நீங்கள் இணைத்து தமிழ் தேசிய வரையறையை உருவாக்கப் போகிறீர்கள்? இதெல்லாம் கேள்வி இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த தமிழர்கள் வாழுகிற பகுதியை தமிழ் தேசியத்திற்கு கொண்டு வர முடியாது. ஆனால் தமிழீழ தாயகத்திற்கு எப்படி ஒரு வரையறை கோட்பாடை உருவாக்கி தேசிய தலைவன் இதுதான் எங்களுடைய தேசம் என்று பறைசாற்றி உலகத்திற்கு அறிவித்தாரோ, அதைப்போல் ஆயுதம் தரித்த போரில் நாம் ஒரு வரையறை கோட்பாட்டை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கினால்தான் அது தமிழ் தேசியமாக இருக்க முடியும். சீமான் பேசுவது தமிழ் தேசியமா? கோலார் தங்கவேல் தமிழர்களுக்கு உங்களுடைய தீர்வு என்ன? குடகுமலை தமிழர்களுக்கு உங்களுக்கு தீர்வு என்ன? எதுவும் பேச மாட்டார். இங்கே உள்ள தமிழர்களுக்கே அவர் தீர்வு காண மாட்டார் என்பது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சம். தமிழ் தேசியம் என்பது தமிழர்கள் எங்கெல்லாம் தன் பிறப்பால், தன்னுடைய இனத்தால் அந்த புண்ணிய தேசத்தை பாதுகாத்து இன்று வரை வாழ்ந்து தன் மொழியை பாதுகாக்கிறார்களோ அதெல்லாம் தமிழ் தேசியம். அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த தேசத்திற்கு தேவை. அந்த தலைவன் அகிம்சை வழியில் காந்தி போராடியதைப் போல இந்திய தேசியத்திடம் அகிம்சை வழியில் போராட முடியாது. அவர்கள் ஆயுதம் தரித்த போரை தொடங்குவார்கள். உண்மையான தமிழ் தேசியம் அமைய வேண்டுமானால் இந்திய தேசியம் என்கிற வல்லாதிக்கத்தை எதிர்ப்பதற்கு எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆயுதம் தரித்த போரை தொடங்கினால் மட்டும்தான் உண்மையான தமிழ் தேசியத்தை நாம் வெல்ல முடியும். இல்லை என்றால் அதுவரை நாம் பேசுகிற தமிழ் தேசியம் பொய்யான தமிழ் தேசியம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்போ ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படிங்கிறது வன்முறையை தூண்டுவதாக இருக்காதா? எதிரிகள் ஆயுதம் எடுத்தால் நாம் என்ன செய்வது? கைகளால் மறித்து விட முடியாது. நான் பெங்களூர் எங்கள் ஊர்னு சொல்கிறேன், குடகுமலை எங்கள் ஊர்னு சொல்கிறேன், என் தாய் நிலத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் நான் தேசியத்தின் குற்றவாளியாக கருதப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. நான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிருக்கிறேன். நான் எப்படி பேச முடியும்? மொழிவழி தேசியத்தை நாம் எப்படி உருவாக்க முடியும்? ஆனால் உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்குவது? அந்தந்த பகுதிகளில் இருக்கிற தமிழர்கள் தனக்கான சுய நிர்ணய உரிமையை தமிழர்களோடு இணைந்து நான் என்னுடைய கடமைகளை செய்ய நான் காத்திருக்கிறேன், உரிமைகளை பெற நான் முயல்கிறேன் என்று பேச வேண்டும். யார் பேசுவது? யார் தலைமையின் கீழ் அவர்களெல்லாம் ஒன்றிணைவார்கள்? அந்த அனைத்து தமிழர்களும் ஓரணியில் திரளுவதற்கான ஒரு கடமையை ஒரு தலைவன் உருவாக்க வேண்டும். அந்த தலைவன் அகிம்சைக்கும் தயாராக இருக்க வேண்டும், ஆயுதத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் நம்மை அகிம்சையில் நாம் போராடுவோமே ஆனால் 1000 சம்மன்களை அளிப்பி நம்மளை அழிக்க துடிப்பார்கள் ஆரியவாதிகள். ஆரியத்தை எவரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவரெல்லாம் தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் தமிழர்களே. என் மொழியை சமஸ்கிருதம் கலந்து பேசியதால் அவர்கள் பிறமொழியானார்கள். அவர்களை எந்த வட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது? நீங்களும் தமிழர்கள் தான் வாருங்கள் என்றால் வருவார்களா என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? இந்த வல்லாதிக்க அரசை எதிர்த்து அகிம்சை வழியிலேயோ ஆயுத வழியிலேயோ நாம் போராடுவோமே ஆனால் அதுதான் உண்மையான தமிழ் தேசியமாக ஒரு வரையறை கோட்பாட்டிற்குள் நாம் உருவாக்க முடியுமே ஒழிய நாம் பேசுவது அனைத்தும் பொய் தமிழ் தேசியம், சீமான் பேசுவது பொய்யான தமிழ் தேசியம், அது ஒரு நாளும் உதவாது. இப்போது பேசப்படக்கூடிய தமிழ் தேசியம் சாதிய கட்டமைப்பை நோக்கி நகர்றது போல ஒரு தோற்றம் வருது. சாதிய கட்டமைப்புடன் கூடிய தமிழ் தேசியம் பொய்யானது. தமிழ் தேசியம் என்பது சாதியற்ற தமிழ் தேசியம். நான் கேட்குறேன், சாதிக்கு ஒரு மொழி இருக்கிறதா? இனத்திற்கு தான் மொழி. அப்போ இனத்திற்கு மொழி இருக்கிறது என்றால் அவன்தான் இனமாக கருதப்படுவான். அங்கே சாதியம் வீழ்த்தப்படும். தமிழீழ தாயகத்தில் தேசிய தலைவன் சாதியை ஒழித்துத்தான் சாதனை புரிந்தான். ஏன் ஒழிக்க முடியாது? நாம் சாதியை ஒழிப்போம் என்று பேசினாலே ஆரியர் கூட்டம் நமக்கு எதிராக காய் நகர்த்துவார்கள், நம்மை அடக்க முயல்வார்கள். இப்பொழுதும் சொல்லுகிறேன், சாதி ஒழித்தால் மட்டுமே உண்மையான தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும். அந்த உண்மையான தமிழ் தேசியம்
தமிழ் தோன்றி வாழ்ந்த இடமெல்லாம் தமிழர்களுடைய சொர்க்கப்பூமியாக இருக்கிற வரையறை கோட்டிற்குள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அது தமிழ் தேசியமாக முழுமை பெறும். சாதியை ஒழிக்காமல் நாம் ஒரு வரையறை கோட்பாட்டை உருவாக்க முடியாது. முதலில் நீங்கள் சாதியை ஒழித்தால்தான் ஒரு வரையறையை நாம் உருவாக்க முடியும், ஒரு எல்லைக்கோடை உருவாக்க முடியும். அந்த எல்லைக்கோட்டிற்கு உள்ளே வரக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் என்கிற போர்வையில் வந்தால் மட்டுமே உண்மையான முழுமையான தமிழ் தேசியத்தை நாம் இந்த மண்ணிலிருந்து மீட்டெடுக்க முடியும். ஆகையால் நான் சொல்லுகிறேன், உண்மையான தமிழ் தேசியம் அடைய வேண்டுமென்றால் முதலில் சாதியை துறப்போம், அடுத்து எல்லை கோடுகளை பிரிப்போம். இதுதான் என்னுடைய திட்டம். இப்போ தமிழ் தேசிய கனவோடு பயணிக்கிற அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொடர்ச்சியாக தேசிய தலைவர் வழிகாட்டல் எதுவோ, இனமானத்தினுடைய எல்லை காத்த போர்மறவர் வீரப்பனாருடைய கொள்கை எதுவோ அதை தொடர்ச்சியாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உண்மையான ஆளுமை 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தமிழ் தேசிய தளத்தில் பிறப்பான். ஔவையார் பிறந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வள்ளுவர் பிறந்ததாக வரலாறு சொல்லுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கரிகால சோழன் பிறந்தான். கரிகால சோழன் பிறந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு தேசிய இனத்தில் 2 மாபெரும் தலைவர்கள் உருவானார்கள். அதில் முதல் தலைமையாக தேசிய தலைவர் இருக்கிறார், 2வது இடமாக வீரப்பனார் இருக்கிறார். இனி ஒரு தலைவன் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. களமாடுவதற்கு நாள் குறிப்போம், கயவர் படையை தூளாக்குவோம். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வழி நடத்துகிற தலைவர் இல்லைன்றீங்க, அது வெற்றிடமாக இருக்குது அப்படின்னு? நிச்சயமாக இருக்குது, 100% இருக்கிறது. யாரும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கவில்லை. எடுக்கிற அரசியல்வாதிகள் தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பார்களே ஆனால் அவர்கள் சாதியவாதிகளாக இருக்கிறார்கள். சாதியத்தின் போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் துரோகிகள் என்கிற பட்டியலை நாம் வெளியிட முடியும். ஆக தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்கள் சாதியத்தை மறந்து தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்கள் இருந்தால் இந்த தமிழ் தேசியத்தை வென்றாக்க முடியும். ஆனால் பேசக்கூடிய தலைவர்கள் சாதியத்தை உள்ளே வைத்துக்கொண்டு வெளியிலே பொய் தமிழ் தேசியம் பேசுகிறவர்களை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். துரத்தி அடிக்கப்படுகிற நாள் வெகு விரைவில் இல்லை, வரும். இறுதியாக நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம்னா இதுதான், ஆனால் இந்த தலைவர்கள்லாம் பயணிக்கிற பாதை பொய்யான தமிழ் தேசியமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சீமான் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வருகிறது, பல்வேறு விமர்சனங்களும் வருகிறது. ஆனால் ஈழத்தில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிலர் இன்னும் சீமானை ஆதரிக்கிறார்கள் வெளியிலிருந்து. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? காலமாக வெடிகுண்டு சத்தங்களுக்கிடையே வாழ்ந்த எமது பேரினம் தமிழ் தேசிய இனம். எம்மை காப்பதற்கு ஒரு தலைவன் பிறந்து விட மாட்டானா, வந்து விட மாட்டானா, அல்லது இன்றும் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகத்திற்குள்ளே தேசிய தலைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு தலைவனை பார்த்து அகமகிழ்ச்சி அடைவதை அவர்கள் விரும்புகிறார்கள். எம் தலைவனை தூக்கி பிடிக்கிற ஒரு தலைவனையாவது நாம் தூக்கி பிடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் சீமானை தூக்கி பிடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு வீழ்த்தி விட்டார்கள் ஈழத்தமிழர்களை. காரணம், ஈழதாயகத்திற்கு செய்த துரோகங்கள் எண்ணற்றவை, கணக்கில் அடங்காதவை. இப்பொழுதுதான் அவர்களுக்கும் புரிகிறது, நம் தேசிய தலைவனை அவன் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறான், எமது தேசிய தலைவனை அவன் சொந்த சுய நலத்திற்காக பாதுகாக்கிறான், படமாக்குகிறான் என்றெல்லாம் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் புரிந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், என்னோடு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். விரைவில் நல்லதொரு மாற்றத்தை, அரசியல் பயணத்தை உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் தொடங்குவார்கள். அது ஐநா சபையின் வழியாக தமிழீழ தாயகத்தை வென்றெடுப்பார்கள். பிறகு தமிழ்நாட்டிற்கும் ஒரு நீதி வேண்டும். காலம் காத்திருக்கிறது, பொறுத்திருங்கள். இப்போ நாங்களும் தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக பார்க்குறப்ப பல்வேறு அறிக்கைகள் வருது சுவிட்சர்லாந்துலேருந்து. எந்த அறிக்கையை நம்புறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. இதுக்கு என்ன தீர்வு? எந்த அமைப்பு உண்மையான அமைப்பு, எதை நம்புவது? டென்மார்க்கில் செயல்படக்கூடிய தமிழீழ தாயகத்தினுடைய தலைமை அலுவலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. டென்மார்க்கிலிருந்து வெளியிடப்படுகிற அறிக்கை தான் உண்மையான அறிக்கையாக கருத முடியும். காரணம், டென்மார்க்கிலே இருக்கிற போராளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இனமானத்தினுடைய தேசிய தலைவன் கனவுகளை பிரதிபலிக்கிற வகையில் தன்னுடைய போராட்டங்களை கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். காலத்திற்கு ஏற்றாற்போல் அது ஆயுத போராட்டமா அல்லது அறிவாயுத போராட்டமா என்பதை காலம் பதில் சொல்லும். ஆகையால் பொறுத்திருங்கள். நீங்கள் ஜெனீவாவிலிருந்து வருகிற அறிக்கையையும், தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகிற அறிக்கையும், சுவிட்சர்லாந்திலிருந்து வருகிற அறிக்கையும் கூட விடுதலை புலிகளின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தன்னெழுச்சியாக எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல. விரைவில் நல்ல தகவல் வரும், காத்திருங்கள். தமிழீழம் தொடர்பாகவும் பல்வேறு நகர்வுகள் தொடர்பாகவும் விரிவாக பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி.